நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு செகண்டு தனக்குள்ள ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டுக்கோங்க. எதுக்காக இதை நான் கேட்க சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் மனசாட்சிக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. அதுக்கு உண்டான பதில் உங்களுக்கே தெரிய வரும். இப்போ நான் சொல்ல தெரிய வரும். ஓகேங்களா? ஒரு மீடியா, அதாவது விளம்பரத்துறையும் வணிகத்துறையும் ஒன்றிணைத்து முதன் மாதிரியாக ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து அதை தகுந்த பிளானையும் போட்டு இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு மேலாக நம்ம நிறுவனம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இது யாருக்கும் தெரியாமல் கிடையாது. வார்டு உறுப்பினர்லேருந்து மிகப்பெரிய அரசியல் இன்னைக்கு சிஎம் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். இத்தனை பேருக்கும் தெரிகிற மாதிரி தானே கம்பெனி நடத்துனது. எல்லோருமே பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். ஏன் அவர் ஒருத்தர் மட்டும் இதை தப்பு சொல்கிறாரு? அப்படி மக்கள் எல்லாருமே அறியாமையில் தான் இருக்காங்களா? இன்க்ளூடிங் எல்லாருமே ஒரு தெருவுலையோ, ஊர்லேயோ, அல்லது ஒரு மாவட்டத்திலையோ, அல்லது எல்லா மாவட்டத்திலையோ, ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானா, அந்த ஜாம்பவானுக்கு மட்டும்தான் அது தெரியுதா? இல்லை, நான் என்னென்னு கேட்குறேன். இதை ஃபஸ்ட்டு என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ணுறாங்களா? புரியாமல் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுறாங்க, நல்லா தெரியுது. ஓகேங்களா? யாரோ சொல்லி என்னாலே பண்ணுறாங்க. பட் அவங்க எது வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். நமக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா? நம்ம வியாபாரம் தான் பண்ணுறோம். வியாபார நோக்கில் நம்ம ஆடு போய்கிட்டே இருக்கோம். இந்த இந்திய நாட்டின் ஜனத்தொகை மிகப்பெரிய ஜனத்தொகை. இந்திய நாட்டில் என்ன ஸ்ட்ரக்சரோ அதன்படி எல்லோரும் வியாபாரிகள் அல்ல, ஒரு சிலர் வியாபாரிகள். அந்த வியாபாரத்தோடு நானும் ஒரு வியாபாரியாக எனது பணியை நான் தொடர்ந்து ஒரு 3 வருடமாக என் பணியை நான் சிறப்பாக செஞ்சுருக்கேன். அதுவும் மக்களுக்கு முன் கண்டிப்பாக நல்லா செஞ்சுருக்கேன். இன்றைக்கி ஸ்ட்ரக்சராக செஞ்சு கரெக்டாக போய்கிட்டு தான் இருந்தது. இப்போ ஒரு 4 மாதம் காலமாக என் கம்பெனிக்கு ஒரு சிறு இடைஞ்சல் வந்திருக்கு. ஓகேங்களா? அது என்ன இடைஞ்சல்னு பார்த்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்காக இது ஃபாலோ பண்ணியிருக்காங்களா? அது சட்டம் கேட்டிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணியிருக்கோங்கிறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸோடு நம்ம எம்டி சார் உள்ளே கொடுத்துட்ருக்காரு. அது அவங்க பாடு, அதை கண்டிப்பாக நிலைநாட்டி வெளியே வருவார். ஓகேங்களா? அதை விட்டுட்டு இன்றைக்கி கேஸை போட்டுன்னு சொல்லி இன்றைக்கி ஒவ்வொரு வகையிலையும் கேஸ் மேலே என்ன பண்ணார்? ஏன் அவர் மேலே இத்தனை கேஸு? கிட்டத்தட்ட இன்றைக்கி 40 கேஸ்ன்னு சொல்லி விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. 40 கேஸ் எங்கே இருக்குது? மொத்தமே 5 கேஸாக 4 கேஸ் தான். அதில் சில்லண்டி கேஸுகள் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் அது. ஓகேங்களா? இதில் 2 பெரிய கேஸு. அந்த 2 பெரிய கேஸில் ஒன்று அட்டம்ப்ட் மாடுறான், அந்த மாடுற இந்த மாதிரி. அதில் ஏன்னா நம்ம எம்டி சாரை சேர்த்து அதையும் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய கேஸ் தான். ஊற்றி தள்ளிட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு மைவித்ரி ஆர்ட்ஸ் நிறுவனத்தை பற்றி கேட்டிருக்காங்க. அது விளக்கம் கொடுக்குறதுக்காக போயிருக்காரு. அது விளக்கம் கொடுத்துட்டு அவங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அப்படி இல்லை, இதை மாற்று அதை மாற்றுன்னு சொன்னாங்கன்னா அதை மாற்றிக்கிட்டு இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு நிறுவனத்தின் சேர்ந்த நம்ம எம்டி அவர்கள் முழுசாக எடுத்து கொடுத்து இனிமேல் எப்படி நடத்துங்கிற விஷயத்தை பார்த்துக்குறாரு. ஓகேங்களா? அதை விட்டுட்டு நம்ம நிறுவனத்தில் நிறைய பேர் இருக்கோம். நிறுவனத்தில் இருந்துக்கிட்டே நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்குது. இது வரைக்கும் நம்ம சம்பளம் வாங்கணுங்கிற நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் இப்படியே லேட் ஆகிக்கிட்டே இருக்கே, நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் தான் இருக்குது. அதை நம்ம எம்டி சார் உள்ளே போகும்போதே சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஓகேங்களா? நிறுவனத்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு 1-2 மாதங்களில் நான் திரும்ப ரீஓப்பன் பண்ணி கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃபேவர்ட்டு கொடுத்துருவேன், என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை கொடுத்துட்டு தான் உள்ளே போயிருக்காரு. ஓகேங்களா? இது வரைக்கும் உள்ளே இருந்துக்கிட்டு யாருக்கும் வாய்ஸ் மெசேஜெல்லாம் போடலை. இப்போ கூட நான் ஒரு மெசேஜ் போடுறேன், ஆனால் அது அவர் பழைய வீடியோக்குள்ளே இருந்த ஒரு மெசேஜ். ஓகேங்களா? அது கேளுங்க. யாரையும் கம்பல் பண்ணி இங்கே வாங்க, நம்ம இம்ப்ரெஸ் பண்ணாமலே கம்பல்சரி புரிஞ்ச நீங்கள் அனுபவிச்சுட்டு நீங்கள் உண்மையை உறக்க சொல்லுங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது சொல்லுங்க. இது எதுக்காகனா, இந்த புனையப்பட்ட பொய் புகார்களுக்கு கட்டமைக்கப்பட்ட இந்த பிம்பத்தை உடைக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு உறுப்பினருக்கு இருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை கூட சொல்றேன். ஸோ இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த சேனல் வழியா இந்த சேனல் ரீச் ஆகும். அதே சமயத்தில் நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா, ஒவ்வொரு பேச ஆரம்பிச்சீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 10 பேத்துக்கு, 20 பேத்துக்கு, 50 பேத்துக்கு, 100 பேத்துக்கு, ஒரு ஆளுக்காவது நீங்க பேசுங்க. பேசிட்டே இருந்தீங்கன்னா அந்த செய்தி பரவ எதுவா இருந்தாலும் வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷன் பரப்புறதுக்கு மக்கள் தயாராகும் போது, அதுலயே ஒரு வருமானம் இருக்கு அவங்க நினைக்கும் போது, இன்னைக்கு நல்லதுமா வாழ்ந்துருக்கு நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷனை அனைத்து இடங்களிலும் பரப்ப வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு எப்பவுமே உண்மைதான் ஜெயிக்கும். கண்டிப்பா போய் ஜெயிக்காது. ஆனா அதை ஜெயிக்கும் சொல்லி விட்டு போட்டு வேடிக்கை பார்க்க முடியாது. நம்முடைய பொறுப்பு அது இருக்கு. ஸோ நம்முடைய பொறுப்பு என்னன்னா, எது உண்மையோ, எது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமோ, எது உங்களுக்கு தெளிவா இருக்குதோ, எதுக்கு உங்களுக்கு ஆதாரம் இருக்குதோ அதை உறக்க சொல்லுங்க. ஆதாரமே இல்லாத எதுவுமே புரியாத பல பேர் பேசும்போது
மறுபடியும் சொல்றேன், ஆதாரம் இருக்கிற நீங்க, ஆதாரமா இருக்கிற நீங்க, ஆதாரமாவே வாழ்ந்துட்டு இருக்கிற நீங்க இதை பத்தி அடுத்தவங்க சொல்ல வேண்டிய காலகட்டம் இது. ஆகவே அனைவரும் சேர்ந்து மையத்தினுடைய செயல் திட்டத்தை, மையத்தின் உன்னதத்தை, மையத்தினுடைய நேர்மையை, மையத்தினுடைய புனிதத்தை அனைவருக்கும் உறக்க சொல்லும் நேரம் இது. கண்டிப்பா சேர்ந்து அனைவருக்கும் இந்த விஷயத்தை புரிய வச்சு உறக்க சொல்ல ஆரம்பிச்சா, நம்முடைய குரல் ஒலிக்க ஆரம்பிச்சா, நாம் பேசுற இந்த நல்ல விஷயங்கள் மக்களுக்கு போய் ரீச் ஆக ஆரம்பிச்சா, நம்முடைய எண்ணங்கள் மக்கள் மத்தியில் பதிய ஆரம்பிச்சா, நம்முடைய உணர்வுகள் தொடர்ந்து மக்களிடம் போய் சேர ஆரம்பிச்சா, நெகட்டிவ் பேசுற குரல் அப்படியே படிப்படியா அடங்கிடும். தட் மீன்ஸ் அவங்க பேசிட்டே இருந்தாலும் அதை விட பெருசா இங்க அதிகமான மக்கள் பேசும்போது அந்த சத்தம் மற்றவங்களுக்கு கேட்காது. அந்த சத்தத்தை அவர்கள் மேற்கொண்டு எழுப்பவே மாட்டாங்க. ஏன் இவ்வளவு பேர் பேசும்போது நம்ம ஏன் பேசி அசிங்கப்படுறோம் சொல்லிட்டு அவர்களே ஒதுக்கிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு யாரையும் எதிர்கொள்ள நாம் தயாரா இருக்கிறோம். அதுக்கு எதிர்த்து பேசணும் அவசியம் இல்லை, அவர்களை குறை சொல்லி பேச அவசியம் இல்லை. அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும். அதே நேரத்துல தப்புன்னு சொல்ற தானா புரிஞ்சுக்கிட்டு பேசுற அவர்களுக்கே இவ்வளவு ஆர்வமும் இவ்வளவு வேகம் இருக்கும்போது சரின்னு சொல்ற சரியா இருக்கிறத அனுபவிச்சுக்கிற நமக்கு அந்த வேகமும் ஆர்வம் இருக்கணும். அந்த ஆர்வத்தையும் வேகத்தையும் நீங்க பார்க்க ஒரு தடவை காமிச்சுங்க. என்ன இருக்குதோ அப்படியே பேசுங்க. நான் திரும்ப சொல்றேன், மக்களை வச்சு நிறையா பேர் அரசியல் பண்ணுறதுக்கு வழிவகுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க சாயலில் அவங்கவுங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இன்றைக்கி அரசியல்வாதிகள் அப்படின்னாலே இப்போ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படியோ அது எனக்கு தெரியாது. பட் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாத்தையுமே அரசியல் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக 2 நாளாக ஒரு பயங்கர பிரபலமாக போய்கிட்டு இருக்குது. தேமுதிக நிறுவன தலைவர் அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் நல்லா இருக்கணும், அவர் உடல்நிலையை பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறத அதை அப்படியே திரித்து அவரை வந்து தாக்கி பேசி அதை வந்து யூடியூப் சேனல்லையோ அந்த சேனல்காரங்க எல்லாருக்கும் ஒரு வியூவர்ஸை ரெடி பண்ணி க்ரியேட் பண்ணி அதை வந்து இப்போதைக்கு அதை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்த நியூஸ் வரும், அதை அந்த நேரம் அதுக்கு டார்கெட் பண்ணுவாங்க. இப்படியே ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு டார்கெட் பண்ணி சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஜனங்க மத்தியில் வந்து ஜனங்களை ஒரு நிலைப்படுத்தக்கூடாது, பல நிலைகளில் வச்சுக்கிட்டு இருக்கணும். அவங்க வந்து அதிக நேரத்தை ரொம்ப செலவிடுறாங்க. முக்கியமாக யூடியூப் சேனலில் ஏகப்பட்ட சேனலில் வந்து ரொம்ப செலவழிக்கிறாங்க. அதன் மூலிமா வருமானம் பார்க்குங்க அப்படின்னா அது வந்து ஏகப்பட்ட பேர் சம்பாத்தியமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. மைவித் ஆட்ஸ் மெம்பர்னாலே அதை பற்றின ஒரு வீடியோ போட்டாலே இன்றைக்கி வைவர்ஸுக்கு அதிகப்படுத்தி அதிகமாக வாங்கக்கூடிய நபர்களும் லட்ச பேர் இருக்கிறவங்களும் சரி, கோடி பேர் இருக்கிறவங்களும் சரி. ஓகேங்களா? இன்றைக்கி எல்லாருமே சம்பாத்தியம் மட்டும்தான் ஒரு குறிக்கோளாக வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யாருக்கும் நாம் நினச்சி திருத்த வேண்டாம். தயவு செஞ்சு நீங்கள் வந்து அதர் யூடியூப்ஸை எதையுமே பார்க்காதீங்க. யூடியூப் சேனல் அது இதுன்னு பார்க்க அவங்களுக்கு வைவர்ஸ் தான் கூடுமே தவிர நமக்கு ஒரு பைசாவும் மிஞ்சாது. ஓகேங்களா? யோசிச்சு பாருங்கள். நம்ம சேனல்னு எடுத்துக்கிட்டாலே ஏகப்பட்ட சேனல் எல்லாமே அதை வச்சு தான் சம்பாதிக்கிறாங்க. பட் அதை வச்சு மக்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லவே இல்லை. எந்த சேனல்லையாவது மக்களுக்கு வருமானம் ஒரு பைசாவாவது இருக்கா சொல்லுங்கள்? அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது மைவித் ஆட்ஸ் மட்டும்தான். ஒரு சேனலில் இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, அந்த ப்ராஃபிட்டை இத்தனை பேருக்கு இத்தனை விதமாக இந்த ஸ்ட்ரெச்சரில் எல்லாருக்கும் பிரித்து கண்டிப்பாக கொடுக்க முடியுங்கிற ஒரு உலகத்திலேயே நம்பர் 1 பிராண்டாக நம்ம மைவித் ஆட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? அதை மற்ற நிறுவனங்கள் எங்கே இவங்க வளர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற இன்றைக்கெல்லாம் எல்லா நியூஸ் சேனல்லையும் மைவித் ஆட்ஸ் எம்டி சாருக்கு பெயில் கிடைக்கலன்னு சொன்னோன்னே அப்படியே 69 லட்சம் பேர் பெயில் கிடைக்கல, 69 லட்சம் பேர் ஏமாந்துருக்காங்க, அதனால் பெயில் கிடைக்கல. இதை மட்டும்தான் ஊதி பெருசாக்கிட்டு இருக்காங்க. ஏன் உங்களுக்கு என்ன தெரியாதா? தெரியும். ஆனால் அதை பற்றி சொன்னால் அவங்க சேனலுக்கு வைவர்ஸு குறைஞ்சிருவாங்கங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஒரு சேனலை பற்றி அதிகப்படுத்தி சொல்லக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன நெகட்டிவ் இருக்கோ அதை மட்டும் சொல்கிறவங்க நாளைக்கு பகிரங்கமாக கோர்ட்டு என்ன சொன்னாலும் அதை பகிரங்கமாக அறிவிப்பாங்களா? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி எல்லா மீடியா சேனல்லையும் மைவித் ஆட்ஸ் தான் நம்பர் 1. அதே இது நாளைக்கு பாசிட்டிவாக வந்துருச்சு அப்படின்னா ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு மெசேஜை போட்டு அப்படியே முடிச்சிருவாங்க. அதான் மீடியாங்கிறது அது மட்டும்தான். சும்மா வாயை வச்சுக்கிட்டு வாயை வியாபாரத்துக்கு விட்டு வாயினால் 1000, 2000, 5000, 10,000 நிறையா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த வாயை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு பேர் தான் மீடியா. இந்த மீடியாவை இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி இப்படி சம்பாதிக்கணுமா? யோசிச்சு பாருங்கள். நிறையா பேர் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். கரெக்டாக பண்ணுற அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஓகேங்க சார், வணக்கம் மேடம். கடைசியில் இவங்களை பேசாமையே போக முடியல. ஓகேங்களா? ஒருத்தர் வந்து முன்னாள் மத்திய அமைச்சர், என்னால் கிடையாது, இன்றைக்கி எல்லாமே பிசை பிடுங்கி ஓரமாக உட்கார வச்சிட்டாங்க.
உட்கார வச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற திருமதி அசோக் சர்நிதி தான். இன்று கோவையில் 2 மாங்காய் மண்டைகள் என்ன பேசுவார்கள்? டேய், ஒரு மாதம் முடிய போகுது, கேஸ் கொடுக்க ஆள் எங்கடா? தலைவரே, கொடுக்க வருபவர்களை அந்த பிள்ளை தடுத்து நிறுத்துகிறான். யார்? அந்த கார்த்திக் பிள்ளை சாரா? அந்த கார்த்திக் பிள்ளை தான் சொல்கிறான். கார்த்திக் பிள்ளை வீடியோ போட்டு நிப்பாட்டுறதா சொல்கிறான். டேய், பெட்டி பெருசாக வாங்கிட்டேன்டா, பெருசாக பெட்டி வாங்கி செலவு பண்ணிட்டேன், திரும்ப கொடுக்க முடியாது, கேஸ் கொடுக்க ஆள் ரெடி பண்ணு. தலைவரே, ஒருத்தனும் வரமாட்டேங்கிறான், ஆஃபர் கொடுத்தும் பார்த்து விட்டேன், என் மேலே கேஸை போடுறாங்க. டேய், வெளியில் வந்தால் 2026ஆம் ஆண்டு ஒரு ஓட்டு கூட விழாதுடா, பார்த்துக்கோ. தலைவரே, நீங்கள் போங்க, அடுத்த மாதம் எப்படியாவது ஆளை சேர்த்து விடுகிறேன். இப்படியே சொல்லிக்கிட்டே தெரியுறாங்க. இவனை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட்டு அவன் எடுக்கிற முடிவு அவனுக்கே விடியும்.